இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சும் பரப்பும் வகையில் பேசிய பிரதமர் மோடி மீது உடனே நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்திய தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது. மோடி தனது கருத்தை உடனே திரும்பப் பெற வேண்டும் என அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்து வரும் பிரதமர் மோடி ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் ஆற்றிய உரை நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் சொத்துக்களில் இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம் வழங்கப்படும் என்று மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு உறுதியளித்திருந்ததாக பிரதமர் மோடி பேசியிருந்தார். பிரதமர் மோடியின் இந்த வெறுப்பு பேச்சுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. மோடி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தேர்தல் ஆணையத்திற்கு நேற்று கடிதம் எழுதினார். இதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அபிஷேக் மனு சிங்வி, சல்மான் குர்ஷித் மற்றும் குர்தீப் சத்பால் ஆகியோர் பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் நேரில் சென்று புகார் அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், சமூக பதற்றத்தை உருவாக்கும் விதத்தில் பேசிய பிரதமர் மோடி மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தனர். தனது கருத்தை பிரதமர் மோடி உடனே திரும்பப் பெற வேண்டும் என்றும் தாம் பேசியது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். The higher the post he holds, the more the obligation on him to exercise restraint. Unfortunately, the statement we have quoted is seriously, ridiculously objectionable. We can never expect this from as eloquent a Prime Minister as our Prime Minister. We would pray to him with folded hands to withdraw these comments, to clarify, and we have asked for the Election Commission to state that this is the position. In law, we will do in his respect whatever we do with others. ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகள் போட்டியிடுவதற்கான சம வாய்ப்பு எங்கே இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் நிர்வாகிகள் தேர்தல் நடத்தை விதிமுறையை பிரதமர் மோடி மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.